முதல் முறையா கணவன் மனைவியா நம்ம பாட்டி வீட்டுக்கு போறோம். சாமி கும்பிட்டுட்டு போலாமே. என்ன மாமா, தாலி இல்லாம இப்படி பேசுறேன்னு நினைக்கிறீங்களா? என் கழுத்துல இருந்த தாலி இப்ப உங்ககிட்ட இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். என்ன மாமா? ஒண்ணும் இல்ல. கடவுளே, பெத்த அம்மாவா இல்ல எனக்காக என் நல்லது மட்டுமே மியோசிக்கிற என் புருஷனான கேள்வி வந்தா எனக்கு என் மாமா தான் முக்கியம்னு தோணுச்சு. அதனாலதான் அம்மா துப்பாக்கிய வச்சு செத்துருவேன்னு மிரட்டினப்ப கூட எனக்கு அவங்க பிடிவாதத்தையும் தாண்டி என் மாமா தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தாரு. என் அம்மாவோட கோபம் அர்த்தம் இல்லாதது. என் கார்த்தி மாமா எவ்வளவு நல்லவர்னு நீதான் அவங்களுக்கு புரிய வைக்கணும். எப்படியாவது என் மாமா ஆசைப்படுற மாதிரி எங்க ரெண்டு குடும்பமும் பழைய பகையெல்லாம் மறந்து ஒண்ணு சேர்ந்துடணும். வாசல் தாண்டி போனா நான் சுட்டுப்பேன்னு சொல்றேன். இந்த ரேவதியும் அம்மான்னு என்னை தேடி ஓடி வந்து கட்டிப்பான்னு நினைச்சேன். ஆனா சுட்டுக்கோன்னு ஈஸியா சொல்லிட்டான். அப்போ என்னோட உயிரை அவளுக்கு ஒரு பொருட்டாவே தெரியல, அப்படிதானே? அதான்க்கா நானும் சொல்றேன். அவளுக்கு உன் மேல பாசம் இருந்திருந்தா அவ ஏன் அப்படி போறா? எல்லாம் அந்த கார்த்தி பண்ண வேலைதான்க்கா. அவன் அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்துறேன்னு சொல்லி உனக்கு எதிரா ரேவதி மனசுல இவ்வளவு விஷத்தை வளர்த்து வச்சிருக்கான். இப்போ நம்ம பொண்ணு நம்ம பேச்ச மதிக்காம அந்த கார்த்தி தான் முக்கியம்னு போயிட்டா. சித்தி, கார்த்தி ஒன்னும் ரேவதி மனசுல விஷத்தை வளர்க்கல. இன்னும் சொல்ல போனா ரேவதிக்கே அவ விஷயம் தெரிஞ்சு அவ தேடி வரணும்னு கார்த்தி தான் அமைதியா இருந்தாரு. நீங்களா ஏதாவது சொல்லி திரும்ப திரும்ப அம்மா மனச கலைக்காதீங்க. நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல. என் மனசை யாராலையும் கலைக்க முடியாது. ஆகா, நல்லா இருக்கு உன் நியாயம். உன் மனசை யாரு பேசி கலைக்க முடியாதுன்னா ரேவதிக்கு தானே அது பொருந்தும். என்னங்க எதுக்கு இப்படி வார்த்தைக்கு வார்த்தை போட்டி போட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க? அந்த கார்த்தி என்னை ஏமாத்திட்டான். எனக்கு கொடுத்த வாக்க மீறி என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டான். அவனை நான் சும்மா விட மாட்டேன். அக்கா, ரேவதி அக்கா மாமா கூட போறது தானே சரி. அப்புறம் எதுக்கு அம்மா இவ்ளோ கோவப்படுறாங்க? எனக்கு அம்மாவை பார்த்தா பயமா இருக்கு. ரேவதி பண்ணதை அம்மாவால ஏத்துக்க முடியல, அதான் இப்படி பேசிட்டு இருக்காங்க. நீ இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, புரியுதா? சரிக்கா. ஈஸ்வரி, முதல்ல பொருளை எல்லாம் இப்படி தூக்கி போட்டு உடைக்கிறது நிறுத்து. இப்படி உடைக்கிறதுனால எதுவும் மாற போறது கிடையாது. என்ன சொன்ன? நான் உன் கூட போட்டி போடுறேனா? குடும்பத்துக்குள்ள யாரும் போட்டி போடக்கூடாதுன்னு தான் இவ்வளவு காலமா நான் அமைதியா இருந்தேன். ஆனா இன்னைக்கு என் பொண்ணு உண்மை தெரிஞ்சு துணிச்சலா ஒரு முடிவு எடுத்திருக்கா. ஒரு அப்பனா நான் அவ கூட நிக்கணும். அவ புருஷன் கூட வாழணும்னு நினைக்கிறது அவளோட உரிமை. அதை தட்டி கேட்கிற உரிமை உனக்கோ எனக்கோ கிடையாது. அதை புரிஞ்சுக்க. அம்மாடி அம்மாடி, ஒரு நிமிஷம். ரெண்டு பேரும் நீங்க அங்கே இருங்க, அங்கே இருங்க, அங்கே இருங்க. லக்ஷ்மி, அந்த ஆரத்தியை கொண்டா சீக்கிரம். கொண்டு வரேம்மா. பாட்டி, நாங்க இங்க வரோம்னு மாமா போன் பண்ணி சொன்னாரா? இல்லம்மா, ரோகிணி போன் பண்ணிச்சு. என்ன நடந்ததுன்னு சொல்றதுக்குள்ள உங்க அம்மா வந்துட்டா போல இருக்கு. டக்குன்னு போனை நிறுத்திடுச்சு. நான் ஒருத்தி வந்த பிள்ளைங்களுக்கு ஆர்த்தி எடுக்காம எது எதையோ பேசிட்டு. வாமா வாமா, கற்பூரத்தை ஏத்து. பாத்து. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, பாவி கண்ணு, பரப்பா கண்ணு, எல்லா கண்ணும் உங்களை விட்டு ஓடி போகட்டும். இதை கொண்டு போய் கொட்டிட்டு வா. ரெண்டு பேரும் உள்ள வாங்க, உள்ள வாங்க. அம்மாடி ரேவதி, என் பேரன் கார்த்திக் தான் உன் புருஷன்னு தெரிஞ்சு அதுவும் என் பேரன் கூடவே நம்ம வீட்டுக்கு வந்திருக்க பாரு.
எனக்கு சந்தோஷமா இருக்குத்தா, சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு நாள் வராதான்னு நான் தினம் தினம் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தேன். ஆமா, இதெல்லாம் எப்படி நடந்தது? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏயா கார்த்தி, என்னையா நடந்தது? பாட்டி, அது ஒரு பெரிய கதை, நம்ம அப்புறமா பேசுவோம். இல்ல மாமா, என்ன நடந்துச்சுன்னு பாட்டியும் தெரிஞ்சுக்கிட்டுமே. என் புள்ள ராசராச இந்த பாரு, மகாலட்சுமி மாதிரி 4 பொண்ணுங்களை பெற்றிருக்கான். அந்த 4 பேத்திங்களும் இந்த வீட்டுல ஓடி ஆடி விளையாடினதே இல்ல. அப்படி இருக்கும்போது எதுக்குமா இந்த வீடு? இந்த வீடு எதுக்குன்னு கேக்குறேன். பாட்டி, சரியா, சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது தான் என் பேத்திங்களை இங்க வர விடல. இப்பதான் அவங்கெல்லாம் வளர்ந்து படிச்சு பெரிய ஆளாகி அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடிக்கிட்டாங்கல்ல. இப்பவாவது அவங்கெல்லாம் இந்த பாட்டியை தேடி வரலாம்ல. அதையே தடை பண்றா? என் பேத்திங்கள்லாம் ஓடி விளையாடாத இந்த வீட்டுல. என் கொள்ளு பேர பேத்திங்களாவது இந்த வீட்டுக்கு வரணும், வந்து விளையாடணும். நான் அவங்களெல்லாம் பார்க்கறதுக்கு எப்போ வருவாங்க எப்போ வருவாங்கன்னு நான் அவங்களையே எதிர்பார்த்து வாசலை பார்த்துக்கிட்டு இருக்கிறது எத்தனை காலத்துக்கு? அவளுக்கு எங்க மேல கோவம்னா அதை எங்களோடய நிறுத்திக்கலாம்ல. எதுக்கு உங்க வாழ்க்கையெல்லாம் பரிதவிக்க விடுறா? இதுக்கு காரணம் சொல்லியா? அத்தைக்கு நம்ம மேல கோவம் இருக்கு, ஆனா எங்களை பிரிக்கிற அளவுக்கு அவங்க ஒன்றும் கெட்டவங்க இல்லை பாட்டி. அவங்க கூட இருக்கிறவங்க தான் சரியில்லை, அது அவங்களுக்கே கூடிய சீக்கிரம் தெரிய வரும். அப்ப நம்ம எல்லாரையும் கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க பாட்டி. இன்னும் எத்தனை நாளைக்கியா? இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி நான் நம்பிக்கிட்டே இருக்கிறது? நாளைக்கு விடியல் நல்லா இருக்கும், மாற்றம் வரும் மாற்றம் வரும்னு எதிர்பார்த்து எந்த மாற்றமும் வரல. எல்லாம் அப்படி ஏதாயா இருக்கு. இந்த ஏக்கத்திலே நான் போய் சேர்ந்துடக்கூடாது. கடவுளே எனக்கு ஆயுச கொடுன்னு நான் வேண்டிக்கிட்டு இருக்கிறேன். பாட்டி, நீங்க வருத்தப்படாதீங்க. அதான் நான் வந்துட்டேன்ல. உங்களுக்கு என்னென்ன ஆசை இருக்கும், எதெல்லாம் நமக்கு நடக்காம போச்சுன்னு உங்களுக்கு வருத்தமா இருந்ததோ அதையெல்லாம் நான் உங்களுக்கு திருப்பி தருவேன். என் பாட்டியை நான் சந்தோஷமா பார்த்துப்பேன். அம்மாடி, நீ சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் இந்த வீட்டுக்கு புது வெளிச்சம் வந்த மாதிரி இருக்குடா கண்ணு. என் பேத்தி நீ வந்துட்டேல்ல, அதே மாதிரி என் மருமக சாமுண்டீஸ்வரியும் மனசு திருந்தி இங்க வரத்தான் போறா. நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா இருக்கதான் போறோம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குடா கண்ணு, என் தங்கம். நீங்க நினைக்கிறதெல்லாம் சீக்கிரமே நடக்கும் பாட்டி. அம்மாடி ரேவதி, எங்க பேத்தியா நீ இந்த வீட்டுக்கு எத்தனையோ முறை வந்திருக்க. ஆனா இன்னைக்குதான் முறையா என் பேரனோட பொண்டாட்டிய இந்த வீட்டுக்கு வந்திருக்க. உன் கையால சாமி ரூம்ல வந்து விளக்கேத்து. வா வாடா கண்ணு.